என்னோட பொண்ணு தான் இறந்து போனது. நான் இந்த கோரிக்கை வந்து எதுக்கு வைக்கிறேன்னா, என் கணவர் மேலே தான் இப்போ கோரிக்கை நான் வைக்கிறேன். என் பொண்ணு இறந்து போயிடுச்சு. நேற்று போஸ்ட்மார்ட்டம் பண்ணி குழந்தைய என் கண்ணில் இன்ன வரைக்கும் காட்டவே இல்லை. நேற்றுலாம் எனக்கே தெரியாமல் பின்வாசல் வழியாக என் குழந்தைய ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போய் நான் இங்கேருந்து போகிறக்குள்ள நான் இங்கேருந்து ஃபோன் பண்ணுறேன் அவருக்கு இடையில, எங்கே ஆம்புலன்ஸை காணோம், அம்மா எனக்கே தெரியாமல் அந்த குழந்தைய வாங்கிட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொன்னங்காட்டி ஃபோனை கட் பண்ணி ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களாம் பின்னாடி கார் பிடிச்சி கரெக்டாக ஒரு 8 மணிக்கு நாங்கள் போக நாங்கள் ஃபோன் எல்லாத்துக்கும் சொந்தக்காருக்கு ஃபோன் பண்ணுறப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம்னு மட்டும் தான் சொன்னாங்க. நாங்கள் இங்கேருந்து அங்கே போகிறக்குள்ள அம்மாவோட சம்மதமே என்னோட சம்மதமே இல்லாமல் என் பிள்ளைய வந்து எரிச்சிட்டாங்க. குழந்தைய நான் கண்ணில் பார்க்கவே இல்லை. என்கிட்ட ஒரு சம்மதம், என்னோட சம்மதம் என்னன்னு கூட கேட்கவும் இல்லை, என்னோட சம்மதம் என்னன்னு வாங்கவே இல்லை. இந்த சைட்லேருந்து என்னன்னா, நாங்கள் ஃபர்தராக எதுவும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா, திடீர்னு ஏதோ டேட்டாஸ் தேவைப்படுதுன்னா பாப்பாவோட உடல் இப்போ திடீர்னு என் குழந்தையோட மறக்காம ஒரு ஏதோ அது வந்து எடுத்து செக் பண்ணணும், குழந்தையோட நோண்டி எடுக்கணும் அப்படின்னா குழந்தையோட பாடி எங்ககிட்ட இல்லை. என்னோட சம்மதமே இல்லாமல் வந்து குழந்தைய வந்து எரிச்சிட்டாங்க. இப்போ திடீர்னு எனக்கு அது தேவைப்பட்டா நான் எங்கே போகிறது? திடீர்னு மறக்கா குற்றம் யாராவது மேலே இருந்ததுன்னா நான் கண்டுபிடிக்கிறது யாரை வச்சு நான் கண்டுபிடிக்கிறது, எதை வச்சு நான் கண்டுபிடிக்கிறது? அதுவும் இல்லாமல் பெத்த தாய் கிட்ட குழந்தைக்கு காட்டவே இல்லை. முதல்ல வந்து கணவர் மேலேயும் நான் குத்தம் சொல்லுவேன், கணவர் கூட இருக்கிறவங்க சொந்தக்காரவங்க மேலேயும் நான் குத்தம் சொல்லுவேன். அவங்க எல்லாமே சொல்லி தான் பெத்த தாய் எங்கிட்டயே காட்டாமல் பின்வாசல் வழியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள அவங்க கிட்ட இன்னும் இந்த 1 மணி நேரத்தில் கணவர்கிட்ட என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல. பேசி எனக்கே தெரியாமல் நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னங்காட்டி என்கிட்டயே சொல்லாமல் அவர் எனக்கே தெரியாமல் அவர் கையெழுத்து போட்டு பாடி வாங்கிட்டு போயிருக்காங்க பாப்பாவை. ஏன்னா நேத்து சம்பவம் நடக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்களும் இருந்தீங்க, அங்கதான் நீங்க உள்ள போகல? உள்ள விடல. இந்த பக்கம் நாங்க எங்ககிட்ட பேட்டி கேட்டு இருந்தப்ப இந்த பக்கம் நாங்க பேசிட்டு இருந்தோம். உட்காந்து அழுதுட்டு இருக்கேன், என்னால முடியல, தலை சுத்தல் வேற, உட்காந்துட்டு இருக்கேன். எல்லாம் அந்த பக்கம் வந்து எல்லாம் இதை வச்சு மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை. எங்க சொந்தக்காரங்க யாரும் அந்த சைடே விடல. நாங்க எல்லாருமே இந்த பக்கம் தான் இருந்தோம். அந்த பக்கம் எல்லாம் இவங்கள மட்டும் விட்டுட்டாங்க. கணவரோட வீட்டுல இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களும் எல்லாருமே அந்த சைட்ல தான் இருந்தாங்க. எங்களை மட்டும் இந்த சைடு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதையே அப்படி பண்ணணும். ஆரம்ப நேரத்துல வந்து பண்ணதுங்களுக்கு தெரியாதுங்க, உள்ள ஏத்துனது எங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல நான் அந்த வீடியோல கூட பாருங்க, அந்த வீடியோல அவங்க மட்டும் தான் இருப்பாங்க, நாங்க எல்லாம் ஒருத்தர் கூட அதுல இல்ல. இல்லமா நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னது உடலை வாங்க மாட்டோம், எங்களுக்கு நீதி கிடைச்சது மட்டும் தான் நாங்க ஒரே நிமிஷம் அப்ப சொன்னீங்க. ஆனா அதுக்கு அப்புறம் என்ன சொன்னீங்கன்னா நாங்களும் சம்மதிச்சிட்டோம். நீங்க சொன்னது நாங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அதுக்கப்புறம் நாங்களும் சம்மதிச்சிட்டோம், பாடி வாங்க போறோம் தான் நீங்க பாடி வாங்க சொன்ன மாதிரி. அப்ப சொல்லி நான் என்ன சொன்னா, என் பிள்ளைக்கு நீதி வேணும், அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் என் பிள்ளையோட பாடியை நான் வாங்கி அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் அடக்கம் பண்ணுவேன். அது வரைக்கும் நான் வாங்க மாட்டேன், நான் கையெழுத்து போட மாட்டேன்னு இன்ன வரைக்கும் எந்த நான் பேப்பர்ல கையெழுத்து நான் போடவே இல்லை. குழந்தைய நான் கொண்டு போயிட்டாங்களே, பின்னாடி நாங்க கார்ல போனோம், நாங்க போறக்குள்ள எரிச்சிட்டாங்க. அதை நாங்க கேட்கறதுக்கு போனதுக்கு என்னை அடிக்கிறதுக்கு வராங்க. எதுக்கு அடிக்கிறதுக்கு வரணும்? என்னை வந்து கையெழுத்து போட சொன்னாங்க. நான் கையெழுத்து போட மாட்டேன், நான் என் குழந்தையோட பாடியை நான் வாங்க மாட்டேன், அவனுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், சிஎம் வந்து எங்கிட்ட பேசணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு நாங்களாம் கொண்டிருந்தோம். ஆனா அது லாஸ்ட் வரைக்கும் நேற்று நடக்கல. நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னோன்னே எனக்கே தெரியாம கணவரை கூட்டிட்டு போய் உள்ள வச்சு கையெழுத்து போட்டு எனக்கே தெரியாம அவரை பாப்பாவை தூக்கிட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. அது பின்வாசல் வழியா எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு வார்த்தை எங்க கிட்ட யாருக்கிட்டையும் சொல்லவே சைன் நான் போட மாட்டேன்னு நான் சொன்னதுதான். இதான் பிரச்சனை, வேற எந்த பிரச்சனையும் இல்ல. சைன் நான் போட மாட்டேன். உடலை கொண்டு போகும்போது கூட பின்வாசல் வழியா கொண்டு போகல, நீங்க நின்னுட்டு இருந்தீங்க, எல்லாருமே உட்கார்ந்து இருந்தீங்க, அந்த வழியா தான் கொண்டு போனாங்க. பின்வாசல் வழியில பின்னாடி இந்த சைடு எல்லாமே மறைச்சிட்டாங்க. மறைச்ச கயிறெல்லாம் வச்சு எல்லாம் கட்டி இந்த பக்கம் எல்லாம் கூட்டம் இருக்குது, இந்த பக்கம் நாங்க எல்லாமே நின்றுட்டு இருக்கோம், அந்த சைட்ல வச்சு அப்படி கொண்டு போயிட்டாங்க. அப்ப சரி அப்படிதான் கொண்டு போறாங்கன்னா என் பையனையும் சேர்த்து உள்ள கூட்டிட்டு போறப்போ பெத்த தாய் அங்கேயே தான் இப்ப நான் இருக்கேன், என்னை வந்து உள்ள கூட்டிட்டு போக வேண்டியதானே, ஏன் என்னை கூப்பிடல, எங்கிட்ட சொல்லவே இல்லையே. சரி நான் தான் உட்காந்து தலை சுத்தல உட்காந்துருந்தேன்னா இத்தனை சொந்தக்காரவங்க இருக்காங்க, அவங்க முன்னாடி சொல்லலாம்ல, அவன் ஏன் சொல்லல? யாருமே இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நேத்து நாங்களும் கண்டிப்பா இருந்தோம். நீங்க வந்து ஒரு பக்கமா உட்கார்ந்து இருந்தீங்க, நீங்க உள்ள போகல. நீங்க ஏன் உள்ள போக முயற்சிக்கல உள்ள விடல? நான் அது இல்லாம எனக்கு தலை சுத்தல எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு ரொம்ப இன்னுமே முடியல. ஹாஸ்பிட்டல் நேற்று காலையில எல்லாம் போய் முந்தானத்து காலையில போய் பல்சர் ஜாஸ்தியா இருக்குதுன்னு இருக்காங்க. அதனால ரொம்ப தலை சுத்தல எனக்கு. இன்ன வரைக்குமே நான் 5 நாள் ஆச்சு சாப்பிட்டு, இன்ன வரைக்கும் நான் சாப்பிடவே இல்லை. சாப்பிடாம எல்லாருமே இப்படிதான் வந்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வரைக்கும் குழந்தை கண்ணில் காட்டல, எரிக்கிறப்ப கூட கண்ணில் காட்டல, யாரை கேட்டு எரிச்சாங்க. போனோம், குழந்தைய கொண்டு போயிட்டாங்கன்ட்டு நாங்க போன் பண்ணோம், போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. நான் லாஸ்ட் டைம் பாப்பாவை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அழுதுட்டே நாங்கெல்லாம் இங்கிருந்து காரை வச்சு நாங்க போறோம்.
போறக்குள்ள நாங்க இங்கேருந்து போறக்குள்ள நாங்க வந்துட்டு இருக்கோம்னு எல்லாத்துக்குமே அங்க தெரியும். அதுக்குள்ள ஏன் நான் போறக்குள்ள எரிக்கணும்? ஏன் ஒரு மணி நேரம் வெயிட் பண்றது, ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்றது, எதுக்கு எரிக்கணும் குழந்தைய? அது குழந்தை தானே அது, ஏற்கனவே அது ரொம்ப நொந்துருச்சு, அது எதுக்கு எரிக்கணும்? ஏற்கனவே வந்துருக்குன்னா என்னமா காரணம்? என்ன காரணம்? அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்ன வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும். 2 பேர் கடத்தி கொண்டு போய் சொல்றீங்க, என்ன காரணம்? 2 பேர் கடத்தி கொண்டு போய் ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்காங்க. அந்த கடத்திட்டு போகும்போது நீங்க வந்து இப்ப இது ட்ரிங்க்ஸ் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 4 மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து கேள்வி 4 மணிக்கு சம்பவம். அந்த கார்த்திக் சொல்லி ஒருத்தர் உங்க கூட இருந்திருக்கிறாரு, ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறாரு 5 மணில சொன்னது தகவல். அதுல இருந்து வந்து நீங்க அடுத்த மறுநாள் வரைக்கும் நீங்க வந்து இதுதான் இருந்திருக்கீங்க, போதையில இருந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? இதுக்கு என்ன எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, நான் அங்க அந்த வீட்டுக்கு நான் போய் 1 மாசம் தான் ஆகுது. சரிங்க, அந்த இருங்க நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஆரம்பத்துல சொன்னாதானே உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்ப வந்து எல்லாம் தேவையில்லாத நிறைய வருது வெளியே. இப்ப வந்து நாங்களே குழந்தை போயிடுச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கிறப்போ புதுசா என்ன இது கட்டுக்கதை. இத்தனை வருஷமா இவங்களே எங்க கூட இருக்கிறாங்க. என்னை பத்தி எல்லாத்துக்குமே இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். எதுக்கு அவங்க தேவையில்லாத பேசணும்? அப்ப என்ன அவங்களுக்கு சப்போர்ட்டா? பெத்த தாய் குழந்தைய இழந்துட்டு நாங்களே இங்க உட்காந்துட்டு இருக்கோம். நேரா பார்த்து உட்காந்து குழந்தைய இழந்துட்டு நாங்க இங்க உட்காந்துட்டு இருக்கிறோம். இழந்து உட்காந்துட்டு இருக்கிறப்போ ஒரு லேடி, அவங்களும் ஒரு பொம்பளை தான், அவங்களுக்கும் குழந்தை இருக்குது. அப்ப எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுல உடந்தை இருக்கா? தேவையில்லாம எதுக்கு இது பேசணும்? இப்போ என்னன்னா ஒரு நிமிஷம், இந்த குழந்தை வந்துட்டு சாயந்தரம் 5 மணிக்கு காணாம 5:30 மணிக்கு. ஆனா நீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்க அப்பா வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துதான் தொலைவிருக்காரு. நீங்க அது வரைக்கும் வந்து இந்த குழந்தை மிஸ் ஆனது கூட தெரியாம நீங்க எப்படி இருந்தீங்க? எப்படி சொல்றது, இது வந்து இத்தனை நாள் நான் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். அவர் வந்து ஃபுல்லா தண்ணி அடிப்பாரு. சரிங்களா, நான் சொல்லிடுறேன். நான் அவர் தண்ணி அடிக்கிறப்போ என்ன பண்ணிருக்காரு, முந்தானத்து அவர் குழந்தை காணாம போறக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கருப்பு கலர் ஜூஸ் என்னமோ ஜூஸ்ல வந்து வாங்கி கலந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்திருக்காரு. அது எங்களுக்கு தெரியாதப்ப என்ன பண்ணிருக்கேன், எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு ஒரு தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு 2 மணி இருக்கும். 2 மணிக்கு எந்திரிச்சு சரி ரொம்ப தொண்டையில வந்திருக்கு, சரி ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் இருக்கு. அதை எடுத்து ஒரு முடக்கு தான் குடிச்சு, அது குடிச்சு அது ஒரு மாறு இருந்ததுன்னு சொல்லி அப்போதையே அதை தூக்கி அதை வச்சு போட்டு அந்த டைம்ல எனக்கு என்ன ஆச்சுன்னு அந்த அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு மாதிரி தலை சுத்தி வந்து நான் படுத்துட்டு இருந்தப்ப அந்த பாப்பா என்ன நிற்குது, கடைக்கு போயிருக்கா. அந்த டைம்ல இந்த மாதிரி ஆகும்னு எனக்கு தெரியாது. இவன் எதுக்கு வாங்கி அதை கலந்து வீட்டுக்குள்ள வைக்கணும்? இதே குழந்தை எடுத்து குடிச்சிருந்தா என்ன ஆகுறது சொல்லுங்க? இப்போ நீங்க அதே வீட்டுக்குள்ள பியர் பாட்டில், வாட்டர் பாட்டில், சரக்கு இதெல்லாம் இருந்தது. ஒரு போட்டோ ஒண்ணு வெளியாயிருக்கு. அது நீங்க பாத்துட்டீங்களா என்னன்னு தெரியாது. அது வந்து ரெகுலரா இருக்கு. உங்களுக்கு வந்து மது பழக்கம் தொடர்ச்சி இருந்துட்டு இருக்குது அப்படின்றது சொல்றவங்க 1000 சொல்லாங்க சார். இப்போ நான் சொல்றவங்க 1000 சொல்லலாம். இத்தனை நாள் இதெல்லாம் வெளியே வராதது இப்ப எதுக்கு வரணும்னு தான் நான் இப்ப அந்த வீட்டுக்கு போய் 1 மாசம் ஆகுது. அந்த 1 மாசத்துல என்னை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? இந்த 10 வருஷமா அவங்க கூட நான் இருக்கேன். அந்த ஆள் என்னென்ன பண்றான்னு எனக்கு தான் தெரியும். 10 வருஷமா அவங்க வந்து பாக்குறாங்களா வீட்டுக்குள்ள? நான் என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியுமா? முதல்ல வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுமா?